இப்ப சமீபத்துல அஜித்குமார் அப்படிங்கிற ஒரு பையனுக்கு என்ன நடந்துச்சுன்னு பார்த்தம்போது நிறைய பேருக்கு ரொம்ப மனசெல்லாம் பதப்பதைக்க வந்துச்சு. அது உங்களுக்கு நியூஸை பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு? என்ன நடக்குமோ அதான் நடக்கும். அதுக்கு அவங்களும் இது பண்ண முடியாது. என்ன நடக்குதோ அதான் நடக்கும், வேற ஒன்றும் இல்லை. இதை பொறுத்தளவில் இந்த ஆட்சியில் நடந்துச்சு அந்த ஆட்சியில் நடந்துச்சுன்னு இல்லை, இது எல்லா ஆட்சிலையும் நடந்துட்டு தான் இருக்குது. இது என்னை பொறுத்தளவில் இது காவல் அதிகாரிகள் ரொம்ப ப்ரெஷர் கொடுக்கும் போது அதனால அவங்களுக்கு என்ன தீர்வு பண்ணுறதுன்னு தெரியாமல் இது மாதிரியான விஷயங்கள் நடக்குது. அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு மாதிரி நடத்தினா இது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது முதலமைச்சர்களுக்கே தெரியாம இது நடந்துருச்சு, அதனால அவங்க என்ன பண்ண முடியும்? ஆமாம், கண்டிப்பாக இது யார் ஒரு ஆள் மேலேயும் இது சொல்ல முடியாது. இது எந்த ஆட்சி வந்தாலும் இது நடக்கிறது தான். அதனால இது காவலர்கள் தான் அது இது பண்ணணும், சரி பண்ணணும். எங்களுக்கே ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு. ஏன்னா எப்படி பார்த்தாலும் பெண்களுக்கும் பாதுகாப்பு கிடையாது, ஆண்களுக்கும் பாதுகாப்பு கிடையாது. இப்ப பைக்ல போயிட்டே இருக்கோம், எமர்ஜென்சி விட்டுட்டு வந்து ஹெல்மெட் அப்படின்னாலும் போலீஸ்காரங்க பிடிச்சி அதுக்காண்டிய உண்டது வாங்கிட்டு தான் விடுறாங்க. இப்ப ஃபேமிலியோட போனாலும் அப்படிதான் பண்றாங்க, ஜோடியா போனாலும் அந்த மாதிரிதான் பண்றாங்க. இப்ப அவங்க யூனிஃபார்ம்ல இருக்கிறதுனால அந்த மாதிரி பண்றாங்க இல்லையா? இதே யூனிஃபார்ம்ல இல்ல அவங்களும் ஒருத்தவங்க பிடிச்சாங்கன்னா நாங்க போலீஸ்ன்னு சொல்லிட்டு போறாங்க. அப்ப அவங்களுக்கு அந்த வேலை இருக்குன்றதுனால அப்படி சொல்றாங்க. ஏழைப்பட்ட மக்கள்லாம் இருக்காங்க, அவங்களாம் என்ன பண்ண முடியும்? அவங்க கிட்ட சம்பாதனையும் இல்லை, அப்ப அவங்களாம் என்ன பண்ணுவாங்க? அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் இல்லையா? அதனால இப்ப அவங்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்குன்றதுக்காக, நம்மளுக்கு கவர்மெண்ட் வேலை இருக்குன்றதுக்காக அந்த பவரை அதுல காமிக்கிறாங்க யூனிஃபார்ம்ல இருக்கும்போது. ஸோ இனி இப்பெல்லாம் நடக்கக்கூடாது. ஆண்களா இருந்தாலும் சரி, பெண்களா இருந்தாலும் சரி, மனுஷன் தான் எல்லாருக்குமே. அதனால இதுக்கப்புறம் வர யார் வேணாலும் இருக்கட்டும், ஆனா பெண்களுக்கும் ஆண்களுக்கும் பாதுகாப்பு வேணும். மெயினானது விஷயம் என்னன்னா, அவங்களுக்கு என்ன இப்போ ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்களா, அதை கேர் எடுத்து பாத்துக்கிறதுக்கு நல்ல ஒரு இது சொல்லணும்.